SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் மண்டபத்தில் அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய EPS, தமிழகத்தில் தனித்து நின்று ஆட்சி அமைத்த ஒரே கட்சி அதிமுக தான் என்றும் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து பச்சையாக பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சியை பிடித்ததாக விமர்சனம் செய்தார். ஏதோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறல, பல்வேறு பொய்களை வாரி விட்டார்கள். 525 அறிவிப்பு, எந்த கட்சியில 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க? இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே இப்படி பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிய கட்சி எதுவுமே இல்லை. அது திமுக தான் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்திருக்கின்றாங்க. கடந்த மக்களவை தேர்தலில் பெரிய கூட்டணி அமைக்காமல் 20.50% வாக்குகளை அதிமுக பெற்றதாக பெருமிதம் தெரிவித்த EPS, 2021 தேர்தலில் வெறும் 1,98,000 வாக்குகளால் தான் வெற்றி வாய்ப்பு பறிபோனதாகவும் 34 தொகுதிகளில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக தோல்வியை தழுவியதாகவும் விளக்கம் அளித்தார். கூட்டணி என்பது வரும் போகும், ஆனால் கொள்கை நிலையானது என்று கூறினார் எடப்பாடி பழனிசாமி. இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கூட்டணி நமக்கு இல்ல, பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கல. இந்த நேரத்தில் 20.50 வாக்குகளை நாம் பெற்றிருக்கின்றோம். கூட்டணியும் இல்ல, ஆட்சி அதிகாரம் இல்ல, பிரதமர் வேட்பாடும் இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தான் 1% வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கின்றோம். அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை செயல்படுத்திய போதும் 5,18,000 கோடிதான் கடன் இருந்ததாக குறிப்பிட்ட அவர், எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் செயல்படுத்தாத திமுக ஆட்சியில் 3,90,000 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக EPS குற்றம் சாட்டினார். 10 ஆண்டு காலம் 2011 2021 வரைக்கும் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அப்பொழுது 2021 இறுதியிலே தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. 43 ஆட்சி காலத்தில் 3,90,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் வரல, ஆனா கடன் மட்டும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. டாஸ்மாகில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குவதன் மூலம் ஆண்டுக்கு 3,600 கோடி ரூபாய் ஊழல் நடப்பதாக குற்றம் சாட்டிய அவர், விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யும் கட்சி என்பதை திமுக நிரூபித்துக் கொண்டிருப்பதாக ஆவேசமாக பேசினார் EPS. 10 ரூபாய்னா 30 நாளைக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3,600 கோடி. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதன் மூலமாக மட்டும் திமுக அரசு ஊழல் செய்கிறது, மிகப்பெரிய ஊழல். மக்களின் பிரச்சனைகளை திமுக கூட்டணி கட்சிகள் கண்டுகொள்வதே இல்லை என குற்றம் சாட்டிய EPS, ஒரே கொள்கை என்றால் திமுகவுடன் இணைந்து விடலாமே என BCKவை மறைமுகமாக சாடினார். நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஆனா இதையெல்லாம் கூட்டணியில் இருக்க திமுக கூட்டணி கட்சிகளை கண்டுகொள்வதே இல்லை. மக்கள் பிரச்சனையை அவர்கள் நினைப்பதும் இல்லை. திரு ஸ்டாலின் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு. அப்படின்னு எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்த்திடலாம். ஜனவரி மாத இறுதியில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக அறிவித்தவர், சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மற்றும் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி அமையும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறினார். 234 தொகுதியிலும் ஜனவரி மாதம் இறுதியில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி நிச்சயமாக உறுதியாக அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். மேலும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பெஞ்சல் புயல் நிவாரணம், டங்ஸ்டன் சுரங்கம், நீட் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை நாடாளுமன்றத்தில் போதிய அழுத்தம் கொடுத்து தடுக்க தவறிவிட்டதாக முதலமைச்சருக்கு எதிராக கண்டன தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது.
SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.